உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், வண்டி வாங்கிடுவேன், வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை மனதிற்கு பிடித்த மீன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அட ஏன் நீங்கள் வேறு இருக்கிற 12 ராசியில் த டாப் மோஸ்ட் சூப்பர் மீனை மட்டும்தான். 7.5, 8.5, 9.5, 10.5 அதெல்லாம் அப்புறம். நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் யாருக்கு ஓடுதுன்னா, மீனராசிக்கார் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, உங்களோட குலதெய்வம் தான் இருக்குது, உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் இருக்குது, சிவன் தான் இருக்குது, அவங்க கையை பிடிச்சிட்டு போகிறான் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்து ஒரு மாதிரி நல்லவையை பண்ணிகிட்டு இருந்தார். சும்மா சொல்லாதீங்க, ஏதோ இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் ஒரு மாதிரி இருக்குது. அது கூட நீங்கள் ஒன்று சொன்னால் அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. வேலை சுமை அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ 5ஆம் இடத்தில் குரு அமரப் போகிறார். அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து தான் வீட்டை தானே பார்க்க போகிறார். எவ்வளோ பெரிய பிராப்தம், எவ்வளோ பெரிய பாக்கியம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி, 12 வருடத்திற்கு ஒரு குறை வரக்கூடிய ஒரு அமைப்பு. 12 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நல்லவை வந்ததோ அந்த நல்லவை எல்லாம் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. முதல் விஷயம், கல்யாணம் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைன்னு மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண யோகம் கிடைக்க போகுது. இவ்வளோ வேலை செய்கிற எனக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் பேரை வாங்கி கொடுத்து உங்களை அப்படியே கௌரவப்படுத்த போகிறாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என் பிள்ளை கல்யாணம் அவஸ்தப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். மீனராசிக்கார குழந்தைகளுக்கு நல்லவை நடக்கும். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடமே முதல்ல புத்திரஸ்தானம், 5ஆம் இடமே குலதெய்வஸ்தானம், 5ஆம் இடமே இஷ்ட தெய்வ அனுக்கிரகம். அப்புறம்தான் மற்றதெல்லாம். இதெல்லாம் நிகழப்போகுது. அதுவும் குருவே அதற்கு காரகம். அவனே உட்காந்துருக்கான். இல்லை இந்த காரகோ பாவனாஸ்தி இதெல்லாம் வராது. ஏன்னா இது கோச்சார பலன்கள். இது நம்ம நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பாக தான் நம்ம இதை பற்றி பேசலாம். அது ஒரு வேற விவாதம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அப்படியே குரு ராசிநாதன் ராசியை பார்த்தோட மிகச்சரியான யோகம் ஏதாவது இருக்குது. அதுவும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து, அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையில் பார்க்குறது. 10ஆவதுக்கு அப்படியே 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு. வேறு என்ன சாமி வேணும்? லைட்டாக சமர்ப்பாக்குன்னு அடுத்து அந்த அளவுக்கு மீனராசிக்கார். நீங்கள் இன்னுமே நீங்களே நாங்கள் நல்லா இல்லைனா போய் கடகராசி, மகர ராசி, கும்பராசிலாம் கேட்டு பாருங்கள். ஏன் இப்போ இருக்கிற சிம்மராசியை கேட்டு பாருங்கள். கதறி சொல்லுவாங்க, ஏய் உனக்குலாம் இவ்வளோ கிரகம் ப்ளஸ் பண்ணியிருக்கு, கம்முனு அப்படின்ட்டு போயிடுவான் சிம்மராசிக்காரங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா. அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா கிரகமும் மிகச்சரியான முறையில் ஒருவரை உயர்த்த காத்திருக்கிறது என்றால் அது மீனம் மட்டும்தான். மீனத்தில் உங்களுக்கு சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம். எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் குருவோட பார்வையில் ஆட்பட போகுது. அந்த கிரகம் வலுவாக போகிறது. அந்த கிரகம் உங்களை இயக்கப் போகிறது. இவ்வளோ சிம்பிள். கோச்சாராக்க பழச்சி இவ்வளோதான். 4ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல எத்தாப்பில் உட்காந்து பார்க்குறீங்க. அதனால தான் நான் பேசுறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பேசாமல் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான். அப்போ இங்கே உட்காந்து மீனத்தில் ஏதாவது ஒரு பிளான், நீங்கள் மீனராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீனத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் போதும். ஒருவேளை மீனராசியில் சந்திரனோட சேர்ந்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். அது குரு பலன் கிடைக்க போகுது. ஒருவேளை சுக்கிரன் இருந்தால் பணம் வரப்போகுது. புதன் இருந்தால் அடுத்து நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மீனத்தில் சந்திரனோட சேர்ந்து குரு இருந்தால் பெரும் நிதிக்கு இறைவனாக போகிறீங்க. அங்கே ராகு இருந்தால் உங்களை பிரம்மாண்டப்படுத்தி காட்ட போகுது. அங்கே சூரியன் இருந்தால் உங்கள் வேலையில் சிவராஜ யோகம் கிரியேட் ஆக போகுது. அங்கே சந்திரன் இருந்தால் மென்டலி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளில வர போகிறீங்க. அங்கே கேது இருந்தால் கோடீஸ்வர யோகம் உருவாக போகிறது. அங்கே செவ்வாய் இருந்தால் மண்மனை, வண்டி, வாகன சேர்க்கை நிகழப்போகிறது. கோர்ட்டு கேஸ்லேருந்து வெளில வர போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ பார்த்துக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளோ நல்லது இருக்குது. நான் எந்த ராசிக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னா 7.5 கவலைப்படாதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயமே மீனத்துக்காக ஷேக் பண்ண முடியலாட்டி அப்போ இன்னும் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இன்னும் இருக்குது. அப்படியே 6ஆம் இடத்திற்கு எகைன் குரு பயிற்சி. அவர் எப்போ? அக்டோபர் மாதத்துக்கு மேலே. அப்போ தான் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்துல இருந்தாலுமே சிவராஜ யோகத்தில் தான் இருக்க போகிறார். சூரியன் வீட்டில் குரு இருக்க போகிறார். ஒன்றும் நெகட்டிவாக இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஊரில் தேவையில்லாத வம்பு தும்புக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவார்.
நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்துரும் எப்படி இருந்தாலும். மேஷ வீட்டுக்கு வந்துரும். அப்போ பேச்சில் வந்து கொஞ்சம் வேகம், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி பேசுறது, நான் இத்தன நாள் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருன்ற மாரி பேசுறதெல்லாம் பேச வைக்கும். ஆனா, தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. நெறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிந்து நீங்க சனியோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, குருவோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. பெயர், புகழ் அப்படியே உங்கள கொண்டு போய் உச்சாணி கும்பல உட்கார வைக்க போறாங்க. நீங்க யாருன்ற சுயத்தை நிரூபிப்பீங்க. தெய்வ அருளின் மூலம் உங்களுக்கான பாக்கியங்கள் வந்து சேரும். உங்கள அழிக்கணும்னு நெனச்சு ஒருத்தன் பொறந்து வந்து என்ன வேணா பண்ணாலும், நீங்க நிக்கிறதுக்கு முன்னாடி வேல் வந்து நிக்குங்க. முருகன் வந்து நிப்பான் மீன ராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு ஏன்னா 2ஆம் வீட்ல ஆட்சி வாங்கி உட்கார்ந்திருக்கும்போது இங்க குரு பெயர்ச்சி நடக்குது. சாதாரணமாலாம் இல்ல. சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷம். மீனராசிக்காரங்க மேக்ஸிமம் பழனிமலை முருகனோட கனெக்ட் ஆகிங்க. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான யோகத்த கொண்டு வந்து குடுக்கும் மீனத்துக்கு. முருகப்பெருமான், முருகப்பெருமான், எப்போதுல முருகா, முருகா, முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட தடையும் மீனராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அது 7:30யாவது 8:30யாவது ஒண்ணும் பண்ண மாட்டாரு முருகன். முருகன் நெனச்சா கர்மாவே அழிச்சிடுவாரு. கர்ம வினை அழிக்கிறனால தான் அவனுக்கு கார்த்திகேயன்னு பேர். கார்த்திகை நட்சத்திரத்துல பொறந்தவன் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். கர்ம வினை அழிப்பார் இந்த கந்தன். நெறைய நல்லவை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. கல்யாணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பேரு கிடைக்க போகுது. சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. 6ஆம் இடத்துல வந்து குரு அமரும்போது சத்ரு சம்ஹார நாசம் நடக்கும். எய்த்தவர்கள் எல்லாம் தடம் தெரியாமல் போவார்கள். நெறைய டிராவல், நெறைய டிரான்சிட். என்ன வேலைப்பளு அதிகரிக்கும். லாபங்கள் ரெட்டிப்படமா ஆகும். கொஞ்சம் பேராசை எட்டி பார்க்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது கொஞ்சம் பேராசை எட்டி பார்க்கும். நெறைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். நல்ல கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் வரும். இப்பயே ஆரம்பிச்சிடும். இந்த மே மாசமே எனக்கு தெரிஞ்சு வாக்கி எப்படி வந்துருவாரு. நெறைய கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போறது, மழை பெய்யுற இடத்துக்கு போறது. மேக்ஸிமம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். யாருக்கும் சொல்லல. எங்கேயாவது மழை பொழியுதுன்னா இப்பயும் நேரம் நல்லா தான் இருக்கு. நம்ம நெறைய பார்த்துருக்கோம். வானிலை அறிக்கையும் நானும் சொல்லியிருக்கேன். இந்த தடவ நெறைய மழை பொழிவு இருக்குன்னு. மழை பொழியக்கூடிய இடங்கள்ல போய் மீனராசிக்காரங்க நின்னுக்கங்க. மீனராசி, கடகராசி, மகர ராசி, விருச்சிக ராசி 4 பேரும் மழை பொழிவுல இருக்கிற இடத்துல போய் நில்லுங்க. இந்த மழை துளிய உங்க மேல கிரகிச்சு பாருங்க. எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப விட்டு தான். உங்கள கிளென்ஸ் பண்ணுங்க அந்த மழைத்துளி. பிரபஞ்சமே உங்கள கிளென்ஸ் பண்ணும். தேவையில்லாத நெகட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருந்து தள்ளி விட்டுரும். முடியும்னா ஒரு தடவை மழை எங்கே இருக்கோ இல்லை மழைத்துளி மழை தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யுங்க மீனராசிக்காரங்க. கேட்டது கேட்காது எல்லாத்தையும் இந்த தடவை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. உட்காந்து அமர்ந்து உச்சமாகி உங்களை பார்க்குறாரு. பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது. காதல் இனிக்க போகுது. ரொம்ப நாள் எனக்கும் வீட்டில் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. என்னதான் சனி 7ஆம் இடத்தை டைரெக்டாக பார்வை பண்ணாலும் இங்கேருந்து குரு ஏய் நோ நோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறார். அப்படியே ரிவெஞ்ச் ஆகி உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுது. காதல் இனிக்க போகிறது. கவிதை மலரப் போகிறது. அப்படியே ஊடலாக இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி கூடல் அதிகரிக்க போகிறது. அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. உங்கள் மூலமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. மீனராசிக்காரர்கள் நெகட்டிவாக ஒன்றுமே இல்லைப்பா. பாசிட்டிவாக நிறையா இருக்குது. நெகட்டிவாக நம்ம நினைக்காத வரைக்கும் எந்த கிரகமும் நம்ம நெகட்டிவ் ஒன்றும் பண்ணாது. படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்களுக்கு சூப்பரான படிப்பு கிடைக்கும். நிறைய தெளிவு பிறக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய சிந்தனை மேலும் புது புது விஷயத்தை கற்றுப்பீங்க. போராடி ஜெயிக்கணுன்ற மனப்பான்மை வந்து சேரும். நீங்கள் வச்சதான் சட்டம். அதிர்ஷ்டம் தாங்க 5ஆம் இடம். நீங்கள் ஏ போட்டால் ஏ ரேட்டு, பி போட்டால் பி ரேட்டு, சி போட்டால் சி ரேட்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்குது. 20 வயதுலேருந்து 40 பேர் கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க. சொல்லி சொல்லி அடிப்பீங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிட்மெண்ட்டு இந்த மாதம் இதை முடிச்சாதான் அப்படின்னு டார்கெட் வச்சு இருக்கக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஹெச்ஆர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்களோ, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சூப்பர். மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்து 5ஆம் இடம். சொத்து சேர்க்கை நடக்கும். உங்கள் அப்பாவோட சொத்து, உங்கள் தாத்தாவோட சொத்தெல்லாம் 5ஆம் இடம் தான். அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அது உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், கையெழுத்தாகும். அது 6க்கு வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே அதுக்கான பாசிபிள் இருக்கும். இப்போ இருந்து அதுக்கான வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இடம் வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்குது. வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்குது. ஏதோ ஒரு சீரம் பண்ணி வீட்டில் பண்ணுவீங்க. புதுசாக வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கி போடுவீங்க. ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடம், காலு, பல்லு, கண்ணு 4ஐயும் பார்த்துக்கணும். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி சூப்பர். எந்த நெகட்டிவும் இல்லை. அடி வயிறு மேலே இருக்கக்கூடிய மேல் வயிறு தான் 5ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல குரு வரப்போகுது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்? மீனராசிக்காரங்க.
கண்டதை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்காமல் இருந்தாலே போதும். ஸோ மேல் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு அல்சரு, சில பேருக்கு ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரியான ஆப்ரேஷன். உங்களுடைய தசா புத்தி நல்லா இல்லாட்டி 6ஆம் இடத்துக்கு குரு போகும்போது சில விஷயத்தை பண்ணி கொடுப்பார். இல்லாட்டி அது கூட ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. சரியான நேரத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கலாம். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் தான் போடணும் அவசியம் இல்லை. திருச்செந்தூர் முருகன் பெருமான வழிபாடை ஃபோட்டோ வாங்கி வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ கொண்டு 8 to 9 இல்லை மதியானம் 1 to 2 இல்லை நைட்டு 8:15 to 9 மணி உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய மந்திரத்தை சொல்லி இல்லை கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்டு இந்த விஷயத்த பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட துன்பமும் உங்களை நெருங்காமல் கந்த கடவுள் காத்தருள்வார். ரொம்ப நல்லா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி இதுவரைக்கும் சென்னையில் நடந்திராத மிகப்பெரிய யாகமாகிய ஷடாட்சர சப்த சந்தஸ்கதி யாகம் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா முருகன் கோயிலிருந்தும், அறுபடை முருகன் கோவில், திருப்போரூர், திருத்தணிகை, எல்லா முருகன் கோயிலிருந்தும் வேத பட்டாச்சாரியர்கள் வந்து இந்த யாகத்தை, மகா யாகத்தை நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பவர் யார் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில் தலைமை பட்டாச்சாரியர் காளிதாஸ் ஐயாவும், மயிலை சிவம் ஸ்ரீ அசோக் சிவம் அவர்களும் சேர்ந்து இத்தனை வேத பட்டாச்சாரியர்களோடு சேர்ந்து இந்த யாகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்க காத்துட்ருக்கு. அதில் 6 வகையான ஒரு பிரிவாக பிரித்து முருகன் பறந்து தான் வைகாசி விசாகம் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி எதை கேட்டாலும் முருகன் இந்தான்னு கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு நாளை தேர்வு செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக, அது வேலை இல்லையாக இருக்கட்டும், அது திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கலை, கல்வியில் தடை, வியாபார விருத்தி இல்லை, எனக்கு யாரோ ஏதோ உருட்டிட்டாங்க மேடம், என்னால் உடல் ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர முடியல, பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல, இப்படி எல்லா விதமான 18 விதமான பிரச்சனைகளுக்கும் 18 விதமான அத்தியாயங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மகா யாக திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் நடக்க காத்திருக்கு. சென்னையில் எங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வர்ஷன் ஹாலில். என்னைக்கு அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி. மறக்காமல் எல்லாரும் கலந்துக்கோங்க. மேடம் சென்னையில் இருக்கேன், நாங்களாம் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தான். இதை கொடுக்கறதோட பெரிய நோக்கமே நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் எந்த ஒரு பண ரீதியான அமைப்போடும் இல்லாமல் மக்கள் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இத்தனை முருகன் அடிமைகளும் முருகன் தொண்டர்களும் முருகனை பூஜிக்கக்கூடிய அத்தனை பட்டாச்சாரர்களும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. கீழே நான் நம்பர் தரேன், அதில் முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. கலந்துக்க முடியாதவர்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு 9 விதமான செக்டர்கள் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் மூலமாக உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கான சங்கல்பத்தை செய்து உங்களுக்கான முருகனை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. திரும்ப இந்த மாதிரியான ஒரு மகாயாகம் நடக்கிறது பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சால் அது அவன் முடிவு பண்ணும். அதனால் இதை தவற விடாதீர்கள். 21 நாளைக்கு மேல் பூஜையில் வைக்கப்பட்ட பஞ்சலோக ராஜ அலங்கார முருகன் சிலை இதில் கொடுக்க இருக்கும். அதை தாண்டி 33 வகையான தனத்தை வரவழைக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நானே பெரிய மூலிகை ஆராய்ச்சியாளர் தான். பணத்தை வரவழைக்கக்கூடிய மூலிகையால் எடுக்கப்பட்ட பண ஆகர்ஷண அஞ்சனம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. அது நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த 3 பொருட்களும் சேர்த்து 10,500 ரூபா மட்டும்தான். நான் எதுவுமே ஓப்பனாக தான் கொடுக்க போகிறேன். முடிஞ்சப்புறம் இதுதான் செலவுன்னு உங்ககிட்ட நேரடியாக காட்ட தான் போகிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி பணத்திற்காக இந்த பூஜை நடக்கப்பெறவே இல்லை. உங்களுக்கே தெரியும், மகாயாகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 18 அத்தியாயத்துக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 9 மணி நேரம் அந்த இடத்தில் யாகம் நடக்க போகுது என்றால் அதற்கான எத்தனை பொருட்களை அதில் போட வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இல்லை நாங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.